அருகே பெண்ணை காதலிப்பது தொடர்பாக ஏற்பட்ட முன் விரோதத்தில் வாலிபரை கொலை செய்த வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியை சேர்ந்த ரகுபதி என்கின்ற ராம்கி, அழகுமணி, ஜீவனேஸ்வரன் என்கின்ற கௌதம் ஆகிய மூவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இதில் அழகுமணியின் தங்கை மகளை ரகுபதி என்கின்ற ராம்கி மற்றும் ஜீவனேஸ்வரன் என்கின்ற கௌதம் ஆகிய இருவரும் காதலித்ததாகவும் இதனை அறிந்த ரகுபதி அழகுமணியிடம் கூறி மேற்படி ஜீவனேஸ்வரன் எச்சரித்ததாகவும் தொடர்ந்து ஜீவனேஸ்வரன் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரகுபதி மற்றும் அழகுமணி இருவரும் ஜீவனேஸ்வரனை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அழகுமணி தனது இருசக்கர வாகனத்தில் ஜீவனேஸ்வரனை அழைத்துக் கொண்டு முசிறி சேலம் செல்லும் சாலையில் உள்ள பள்ளவாய்க்கால் அருகே மது அருந்திய போது ரகுபதி என்கின்ற ராங்கி மறைத்து வைத்திருந்த இரும்பு பைப்பை பயன்படுத்தி ஜீவனேஸ்வரை அடித்து கொலை செய்துள்ளார். இது குறித்து முசிறி போலீசார் வழக்கு பதிந்து ரகுபதி, அழகுமணி ஆகியோரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று நீதிபதி கோபிநாத் ரகுபதிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1000 அபராதமும் வழங்கி அழகுமணியை விடுதலை செய்தும் தீர்ப்பளித்துள்ளார். இதனை அடுத்து ரகுபதி என்கின்ற ராம்கியை போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.